மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? இவர் நீங்க ஏன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்றீங்கன்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், நீ தலைவனா, நீ பொது தலைவனா இரு. இங்க திருபுவனத்துல ஒரு பையன் இது இறந்தும் போது அதுக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன அப்புறம் நீங்க எல்லாம் ஒரு தலைவரா நீங்க மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு? எனக்கு ஒரு தலைவன் என்பவன் எல்லா மக்களுக்கான தலைவனா தான் இருக்க முடியுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கான ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான தலைவராக இருக்கக்கூடாது. பனையூரை விட்டு வெளியில நீ மக்களை இன்னும் சந்திக்க கூட ஆகல. நீ மக்களையே சந்திக்காம இவங்க இதை பண்ணிட்டாங்க அவங்க அதை பண்ணிட்டாங்கன்றீங்க. அப்போ நீங்க மத்த தலைவர்களையோ இல்ல எந்த அரசாங்கத்தையோ பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? முதல் கேள்வி, இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் மோடிஜிக்கு ஏன் அவங்க பர்த்டேக்கு லட்டு கொடுக்குறாங்க? இஸ்லாமிய பெண்கள் லட்டு தயாரிச்சு கொடுத்தாங்க. முத்தலாக் வந்தபோது வரவேற்றாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மோடிஜிக்கு செலவைக்க போறோம்னு சொல்லி சொன்னதும் அதே இஸ்லாமிய பெண்கள் தானே. இங்க அரசியல் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறது. நீ இந்த மாதிரி பேசிட்டியா, பிஜேபிக்கு ஆதரவு ஒரு குரல் கொடுத்துட்டியா, நீ அகேன்ஸ்ட் நீ இஸ்லாமியன் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் இவர்கள் பயமுறுத்தி வச்ச காரணம் தான் இப்படி இருக்கே ஒழிய திமுக என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாமியர்களுக்கு என்ன பெரிய நலன்களை செய்துட்டாங்கன்னு சொல்லுங்க. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சட்டமன்றத்திற்குள்ளேயே பேசி இந்த மாதிரி ஒரு அடைமொழியை கொடுத்தவர் யார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள் தானே. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர். ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் வந்தா மாதிரி அந்த நினைப்புல இவர் பேசிட்டு இருக்காரு. அவங்க கட்சிக்கு என்ன கொள்கை வச்சிருக்காங்கன்னு தெரியல, அவங்க கட்சிக்கு மூத்த தலைவர்கள் யார் இருக்காங்கன்னு தெரியல. எல்லா தலைவர்களையும் அவர் எடுத்து போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா புரட்சி தலைவர் அப்படிங்கிறவர் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய மாஸ் லீடர். ஏன்னா ஊழலுக்கு எதிராப்புல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அவர் உயிருடன் இருந்த காலகட்டம் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அது வரைக்கும் திமுக எந்திரிக்கவே முடியல. இங்க அப்போ திமுகவை ஒழித்த ஒரு மிக மாபெரும் தலைவராக புரட்சி தலைவர் இருந்தார். அதிமுக அவருடைய கட்சி. இப்ப அவருடைய போட்டோவையும் அவருடைய பெயரையும் இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரே ஒரு ஃப்ராடுத்தனமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் எல்லாருமே தப்பு, நான் ஒருத்தன் தான் ரைட், நீ எங்க ப்ரூவ் பண்ணிருக்கேன்றதை நீ சொல்லலையே. இப்ப விஜய் அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணை போய் அவங்க குடும்பத்தை போய் பார்க்க மாட்டாரு, கவின் வீட்டை போய் பார்க்க மாட்டாரு. யாராவது பாதிக்கப்பட்டீங்கன்னா அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்கணும். நின்னீங்கன்னா அவர் அந்த கோட்டை கதவை திறந்தால் உள்ள போலாம். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பிஜேபியை பத்தியோ அதிமுகவை பத்தியோ பேசுவதற்கு என்ன பேசிக் தகுதியே இல்லைங்கிற நான் அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தலைவன் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை அவர் சொல்லவில்லை. திமுக கொள்கையை, திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. சரி, ரைட்டு. ரெண்டு பேர்ட்ட உங்க கொள்கை என்ன? சினிமா அரசியல் செய்யக்கூடியவர்களும் அதிமுகவையோ இல்ல அதிமுக பாஜக கூட்டணியோ பற்றியோ பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். அவர் கேட்டார்ல, அரசியல் பண்ணாம அவியல் பண்ணவா வந்திருக்கோம், அப்ப மத்தவங்களும் அவியல் பண்ணவா வந்திருக்காங்க இல்ல கூட்டு பொறியல் பண்ண வந்திருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. நீங்கள் எப்படி அரசியல் செய்கிறீர்களோ, ஆனால் உங்களுடைய அரசியல் கேவலமான அரசியலாக இருக்கிறது. பெரியாரை கூப்பிட்டுக்கிறீங்க, எம்ஜிஆரை புடிச்சுக்கிறீங்க, என்ன பண்றீங்க? ஒன்னும் தேவையில்லையே. அதுல வேற என்ன சொல்றாரு, ஈவே ராமசாமி அவர்கள் கூறுகின்ற இறைமறுப்பு கொள்கையை நான் ஏற்கல. இது இப்படி ஒரு சின்ன பிட்டு. எதுக்கு இத்தனை பிட்டு போட்டு நீ எதுக்கு நீ ஒரு படத்தை வேணா நீ எடுக்கலாம், பிட்டா போட்டு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து கோர்வையாக்கி ஒரு படம் வேணா எடுக்கலாமே ஒழிய அரசியல் நீ செய்ய முடியாது. நீ அரசியல் தலைவனும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க நான் சிறுபான்மைக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லு, வெல்கம் பண்றோம். இல்ல இஸ்லாமிய கிறிஸ்டியன்ஸுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்ற, வெல்கம் பண்றோம். இல்ல மொத்த தமிழக மக்களுக்காக ஆரம்பிச்சேன்னு சொல்லு. உங்கள்ட்ட கொள்கையே இல்லையே. கொள்கையே இல்லாத நீங்கள் எல்லா அப்பட்டமான இது உரிமை போராட்டமே நாங்க நடத்தலாம் அதிமுகல இருந்து. புரட்சி தலைவர் படத்தை எடுத்து நீ வச்சுக்கிறிய, எதுக்கு வச்சுக்கிற? அந்த செட்டிங் போட்டு படம் எடுப்பாங்க, செட்டெல்லாம் போட்டு படம் எடுக்கிற மாதிரி நீ செட்டு போட்டு படம் எடுக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிற. இந்த தலைவரை தூக்கி அங்க வச்சுக்கிற. அப்போ நீ உனக்கு புரட்சி தலைவர் அவர்கள் உனக்கு தலைவராக இருந்தால் நீ அதிமுக தான் இருக்கணும். நீ அதுக்கு உனக்கு கொள்கை இல்லாம நீ யாரை வச்சா மக்கள் வருவாங்களோ அவங்கள வச்சு நீ ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு ஒரு இது பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லையா? அவ்வளவுதான் நம்ம கேட்கறது. நீ தலைவனாக இருந்தால் உன் கொள்கையை சொல்.